எபிசோடில் நியூத்தும் பார்த்தீங்கன்னா ஜோசுவை அவங்க ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா வர வைக்கிறாங்க. ஜோசு வேறு யாரும் இல்லை, முன்னாடி பார்த்தீங்கன்னா சுருதியை லவ் டார்ச்சர் பண்ண அந்த ஆள் தான். கொஞ்சம் நாளாக ஜெயிலுக்கு போயிருப்பார். அவரை வர வச்சு பார்த்தீங்கன்னா டீலிங் பேசுகிறாங்க. நீ யார், நீ எதுக்காக என்னை இங்கே வர வச்சாங்கிறாங்க. எல்லாம் உனக்கு நன்மைக்கு தாங்கிறாங்க. அப்போ ஜோசுவும் என்ன சொல்கிற, எனக்கு என்ன உன்னால் நன்மை இருக்குது, என்னை பற்றி உனக்கு எப்படி தெரியுங்கிறாங்க. நீ முன்னாடி இது மாதிரி அந்த சுருதியை லவ் பண்ண தானேங்கிறாங்க. அந்த சுருதியை பற்றி என்கிட்ட பேசாத, அவள் என்னை லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு கடைசியில் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. அது மட்டும் இல்லை, அவளை நான் பழிவாகணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணேன், ஆனால் எதுவுமே நடக்கலை. ஆமாம், ஒரு வாட்டி கூட ஆசிட் அடிக்க போனப்போ அந்த மீனை தானே வந்து காப்பாற்றிட்டாங்கன்னா. ஆமாம், அதெல்லாம் எனக்கு தெரியும். இப்போ நீ நினச்சதை அடைய வைக்குங்கிறாங்க. சரி, என்னால் உனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குங்கிறாங்க. உன்னால் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லி பேசுகிறாங்க. இது மாதிரி நான் அந்த ஸ்ருதி இருக்கால, அவளை நீ லவ் பண்ணல, அவளோட ஹஸ்பண்டை நான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறான். ஓ, ஒன் சைடா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த சுருதி தான் எனக்கு இது மாதிரி இடைஞ்சலாக இருக்கா. அவளை மட்டும் நீ எப்படியாவது பிரிக்க உதவிட்டேன்னா உனக்கு அந்த சுருதி கிடச்சது மாதிரி இருக்கும், அவளை நீ பழி வாங்கின மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் ரவியோட சேர்ந்தது மாதிரி இருக்கும் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அந்த நீத்து சொல்லிட்டுறாங்க. ஓ, இதான் உன்னோட பிளானா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நடக்குமாங்கன்னா கண்டிப்பாக நீயும் நானும் ஒன்று சேர்ந்து தான் கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும். அதுக்கு முதல்ல நம்ம அந்த அவளும் ரவியும் சேர்ந்து நடத்துகிற அந்த ஹோட்டல் நம்ம மூடணுங்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம 2 பேரும் பார்ட்னர் மாதிரி சேர்ந்து அவங்கள பழி வாங்கலாம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா திட்டம் போட்டுட்றாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜும் ரோகிணியை பார்க்குறதா அவங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. வா மனோஜ் அப்படின்னு சொல்லி உள்ள பார்த்தீங்கன்னா கூப்பிட்றாங்க. நான் உன்ன உட்காந்து பேச வரல, நான் இது மாதிரி பணத்தை கொடுத்துட்டு போகலாம் தான் வந்தேங்கிறாங்க. நீ முதல்ல நான் உனக்காக நான் சமைச்சலாம் வச்சுருக்கேன், நீ முதல்ல அதெல்லாம் சாப்பிடுங்கிறாங்க. சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடை வாங்கி ரொம்பவுமே சந்தோஷம் சாப்பிட்றேன், நல்லா சமைச்சிருக்காங்கிறான். போதும், நீ இந்த மாதிரி பாராட்டினது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமாங்கிறாங்க. ஆனால் ரோகிணி நான் சொல்லலாம் கேட்பியாங்கிறாங்க. என்ன கேட்கணுங்கிறாங்க. இது மாதிரி நீ எனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்ட 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்ததா என்ன நீ வெளில எடுத்த அந்த 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டேன்னா நீ இது மாதிரி டைவர்ஸ் பேப்பரில் சைன் போட்டுருவேங்கிறாங்க. ஆனாலும் நீ இன்னும் மாறலைல்ல, நான் உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு கடன் வாங்கி நான் உன்னை வெளியில் எடுத்தால் நீ என்னென்னா டைவர்ஸ் கூட அது இதுன்னு கேட்குறல்லங்கிறாங்க. நீ என்னை விட்டு விலகிறதுல தானே மெயினாக இருக்காங்க. இல்லை, நம்ம எப்படி இருந்தாலும் ஒன்று சேர வைக்காது, ஏன்னா நம்ம சேர்கிறதுக்கு அம்மா தான் இடைஞ்சலாக இருக்காங்கங்கிறாங்க. அது தெரியும். சரி, உனக்கு என்ன நான் டைவர்ஸ் கொடுத்தா நீ சந்தோஷப்படலை, சரி நீ நான் கொடுத்த அந்த 5 லட்சத்தை முதல்ல ரெடி பண்ணி கொடு, அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேங்கன்னா. நீ சொன்ன பேச்சை மாற மாட்டல, நான் 5 லட்ச ரூபா கொடுத்தா நீ கண்டிப்பாக டைவர்ஸில் சைன் போட்டுருணுங்கிறேன். சரி நான் போடுறேன், நீ முதல்ல அந்த பணத்தை ரெடி பண்ணு அப்படிலாம் சொல்கிறாங்க. சரி ரோகிணி, நீ சொன்னபடியே நான் பணத்தை ரெடி பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் உன்னை வந்து பார்க்குறேன். ஆனாலும் நீயும் நானும் எப்போதுமே சேர வைக்காது, நீ உன் வழியை பார்த்துட்டு நீ சந்தோஷமாக இரு அப்படிலாம் சொல்லிட்டு போகிறாங்க. ஆனாலும் ரோகிணி மனசுக்குள்ளே நம்ம என்ன தான் இவனை பார்த்து செஞ்சாலும் ஆனால் அவங்க அம்மாவை விட்டு அவன் வெளியிலே வரமாட்டேங்கிறானே, அதுக்கு நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோகிணியும் அவங்க மனசுக்குள்ளே அது இதுவும் பார்த்தீங்கன்னா பிளான் போடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோகிணி எப்படி நம்ம மனோஜ் கூட சேர்றது அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறாங்க. இந்த எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறேன், என்ன இருக்கா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேரும் பண்ணி விடுங்க.